ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். என் பேர் பார்த்திங்கன்னா ராஜாத்தி. நான் ஒரு ப்ரைவேட்டு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கார்மெண்ட்ஸ் தான். எனக்கு மாதம் 13,000 சம்பளம். அந்த சம்பளத்தை வச்சு தான் என் வாழ்க்கைங்கிறது போயிட்டுருந்துச்சு. அந்த 13,000 சம்பளத்தில் தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என் கணவர் கொஞ்சம் கால் முடியாதவர். அவரை வச்சு தான் அவரும் ஒரு ஒரு ஓவியம்லாம் நல்லா வரைவார். இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு வீட்டை கவனிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறாருன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவரால் முடிஞ்சது ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு வியாபாரம் ஓவியம் செஞ்சு கொடுத்தாலோ, இல்லை அந்த அளவுக்கு அதை வரைஞ்சவங்க கேட்குறத கொடுத்தாலோ, அந்த ஸ்டூடியோவில் கேட்குறத அவங்க இது பண்ணாலோ தான் அவங்களுக்கு ஒரு இதுங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு அந்த விஷயமும் புரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு எந்த நேரத்துலையும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ செய்ய முடியுதோ கண்டிப்பாக அதை நம்ம ஓவர் கம் பண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சது அப்படிங்கலாம். அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டினா மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பதிலாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயமாகவே வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு விஷயங்கிறதே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எதையுமே நம்ம இது பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியாமல் திணறதுக்காக சில விஷயங்கள் வாழ்க்கையில் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, அதுக்காக நம்ம இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக எதையும் யோசிக்காமல் பார்ப்போம். எதாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருந்தோன்னா மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியுங்கிறத நம்ம நம்பிக்கையாக இது பண்ண வேண்டிய அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்காக 2, 3 நாளைக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சுட்டேன். அந்த ஒரு விஷயத்துக்கு நான் எல்லாமே செஞ்சு என் வாழ்க்கையில் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இந்த இது அந்த இதுன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறதுக்கான டைம்ங்கிறது கிடையாது. ஏன்னா பிரித்து பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் சரியாக இருக்கான்னா கண்டிப்பாக அது இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளால் அந்த நேரத்துக்கு அதை சரியாக செய்ய முடியாதோ செய்ய முடியுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுக்காக தான் நானும் எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பரவாயில்ல இருக்குது. அதுக்காக இந்த நேரத்துக்கு இது சரியாக இருக்கோ இல்லை அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2, 3 நாளைக்கு அப்புறம் அப்பா ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எந்த இது நடக்குது என்ன இது பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே சில விஷயங்கள் பிடிக்காத மாதிரி தான் இருந்தார். இருந்தாலும் நான் அந்த நேரத்தில் எனக்கு புரிஞ்ச விஷயங்கிறது அவருக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் நான் இவரை கல்யாணம் பண்ணிவிட்டு ஏதோ வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நான் அவர்கிட்ட எதையுமே வெளிப்படையாக பேசுகிறேன் அப்படிங்கிறது கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் பேசுகிறோம் பேசலைங்கிறத தாண்டி அதையும் இதையும் நம்ம மனசுக்குள்ளே இப்படி மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா தோணிகிட்டு இருந்துச்சு அப்படிங்கலாம். சரி, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் நான் இருந்தேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம்.